ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மாடியில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. தம்பிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்காக தான் நம்ம மாடியை வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மாடியை ஆல்மோஸ்ட் ஓரளவு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பின்னால் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாதி நேரத்துலேயே மழை வந்துருச்சு, லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. இதனடா நம்மளுக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு சரி கீழே கிளம்பலாம், பேலன்ஸை வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நாளைக்கு தான் ஆக்சுவலாக தம்பியோட பர்த்டே. ஆனால் இந்த வீடியோ வந்து 1 வீக் கிட்ட ஆயிரும் நினைக்கிறேன் ரெடி பண்ணி போஸ்ட் போடுறதுக்கு. அநேகமாக நீங்கள் வீடியோ பர்த்டேலாம் முடிஞ்ச பின்னால் தான் இந்த vlog பார்ப்பீங்க. நம்ம அப்படியே மாடிலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் பஸ் ஸ்டாண்ட் கிளம்பி வந்துட்டோம். ஃபுட் சர்வ் பண்ணுறதுக்கு கீழே அந்த பேப்பர் விரிப்பாங்கள்ல டேபிளில், அந்த பேப்பர் பிளாஸ்டிக் கப்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நான் அக்கா சேர்ந்துட்டு ட்ரெஸ் எடுத்துடலாம். ஆல்ரெடி ட்ரெஸ் எடுத்தாச்சு தம்பிக்கு. சரி நம்ம சார்பில் ஒன்று எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்தோம். அப்புறம் அக்காவும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. நாளைக்கு கொடுங்கக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி விட்டாச்சு. அப்புறம் மார்னிங் ஆயிடுச்சு. தம்பி தூங்கிட்டு இருந்தான். நானும் போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு ட்ரெஸ்ஸில் வந்து மஞ்சள்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். தம்பி வந்து இப்போ ரெடி ஆகிட்டார். அவ்வளோதான், இப்போ கோவிலுக்கு போகிறதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். தம்பிக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிடுங்க. எவ்வளோ வேகமாக நாள் போகுதுன்னா, இப்போ தான் ஃபஸ்ட் பர்த்டே கொண்டாடின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே செகண்ட் பர்த்டே வந்துருச்சு. ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு போகிற மாதிரியே எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகலாம் நாங்களும் கிளம்பிட்டோம். நம்ம இன்றைக்கி போக போகிறது கருப்பராயன் கோவில் தான். கோவில்வெளி பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரம் முன்னால் போனோம்னா இருக்கிற அந்த கோவிலுக்கு தான் போயிட்டு வந்துடலான்ட்டு அப்படி வந்திருக்கோம். அப்படிங்க வந்து தம்பியோட பேர் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமிக்கு மாலை, அப்புறம் கதம்பம், வீட்டுக்கு எலுமிச்சம்பழம் இதெல்லாமே வச்சு தம்பியோட பேர் சொல்லி இது பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் ரிட்டன் கிளம்பலாங்கும்போது அங்கே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்களா, கம்மங்கூழ் கொடுத்தாங்க காலையிலே. சரி ஓகேன்னு சொல்லி அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் ஏகப்பட்ட வேலை. வீட்டுக்கு வந்து லைட் செட் பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. லைட் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கல் எல்லாத்தையுமே எடுத்து ஒதுங்க வச்சோம். அந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சோண்டு கல் இருந்துச்சு. சரி அதை மட்டும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு மழை வேறு வர்ற மாதிரியே இருந்துச்சு. பயந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் கேட்டாங்க டெக்கரேஷன் பண்ணுறவங்களாம் கீழே பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வேணாம் மேலே பண்ணுங்க பார்த்துக்கலாம், மழைலாம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. நம்மளுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருந்தது வந்து பிகே ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தான் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு வந்து டெடிபியர்லாம் கொண்டு வந்திருந்தது யுகி டெடிஸ்லேருந்து டெடிபியர்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபோக்கஸ் லைட்ஸு மாமாவுக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வந்துட்டாங்க. டேபிள் சேர் இது எல்லாமே வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க கிட்டேயே ஆர்டர் கொடுத்துட்டோம். டெக்கரேஷனில் மெயின் கான்செப்டே பலூன் வந்து பர்பிள் கலர் ஒயிட் வித் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கணும். பர்பிள் வித் ஒயிட்டில் தான் காம்பினேஷன் கேட்டிருந்தோம். ஏன்னா என்னோட ட்ரெஸ் கலர், மாமா 3 பேருமே ஒரே சேம் கலர் ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ நம்ம எதுவுமே பண்ணாமல் பண்ணிட்டோம், ஒரு பிளானுமே இல்லாமல் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம். அதனால் சரி ஓகே செகண்ட் பர்த்டே கொஞ்சமாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பர்பிள் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெஸ் காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போ வந்து டெடிஸ் வந்துட்டாங்க. இப்போவே நம்மளுக்கு கேக் வெட்டுறதுக்குலாம் டைம் ஆயிடுச்சு. இந்த டெடி தான் நம்மளுக்கு வந்திருந்தது ரெட் கலரில். ஃபஸ்ட்டு டெடி வந்துருந்துச்சு. அந்த டெடி வந்து ரிட்டன் போயிட்டு திருப்பி ரெட் கலர் டெடி நம்மளுக்கு வந்துருந்துச்சு. நம்ம வந்து இன்றைக்கி ஃபுட்டு வந்து யார்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா பாபு பிரியாணி கடையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வெஜ்ஜும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஒரு பக்கமா சொந்தம் உள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொன்ன கதையில் இந்த கதை போல தம்பி சேர்ந்திருந்த பாசத்தையும் ரோசத்தையும் பட்டி வைக்க முந்தோ
நகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு ஒரு மர விழுதா பல உறவும் ஒன்னா வாழும் பாத்து நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குதே சொந்தமுள்ள வாழ்க்கை